ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாருமே கிடையாது. அந்த ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை இஸ்லாம் ஒரு முக்கிய அதனுடைய குறிக்கோள் என்றால் அதுதான் இஸ்லாமுடைய முக்கிய கோட்பாடு, குறிக்கோள். அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு தமிழகத்திலே அத்தனை முஸ்லீம் மக்களிடையே இன்னும் சில வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. முஸ்லிம்களிடையே மரக்காயர் என்றும் லப்பை என்றும் எத்தனையோ அதில் பிரிவினைகள், உட்பிரிவினைகள்லாம் இருக்கு. இப்படி இஸ்லாம் இப்படிப்பட்ட இந்த ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இந்த மாதிரி சில உட்பாடுகள், அதாவது பிரிவினைகள் இருக்கும்போது இருக்கின்றதே, அதனால் எவ்வளவு துன்பங்கள், அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன ஐயா? ஐயா டாக்டர் அவர்கள் கிடுக்குப்படியான ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. கேட்கப்பட வேண்டிய கேள்வி. சுய விமர்சனம் என்பது எந்த சமுதாயத்திலும் இருக்க வேண்டும். இருக்கிற குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை திருத்திக் கொள்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். ஐயா கேட்குறாங்க, முதலாவதாக இந்த இதை பற்றி கேட்குறாங்க, மரைக்காயரு லப்ப, இதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ராவுத்தர் இது பற்றி பலமுறை நம்முடைய மாவட்ட சொந்த நிகழ்ச்சியிலே நாம் அதற்கான விளக்கங்களை தந்திருக்கிறோம். இவைகள் அடையாளப் பெயர்கள், பட்டப்பெயர்கள், அடையாளப் பெயர்கள். ஒரு குறிப்பிட்ட தொழிலை அவர்கள் செய்து வந்தார்கள். அந்த தொழிலை செய்தது நிமித்தமாக அந்த பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உதாரணத்திற்கு மரைக்காயர் என்று சொன்னால் மரக்கலாயர் என்று அதற்கு பொருள். மரக்கலம், மரக்கலங்களில் ஏறி வணிகம் செய்தவர்கள் மரக்கலாயர். மரக்கலாயர் என்பது மருதி, மரைக்காயர் ஆயிற்று. ராவுத்தர் என்றால் குதிரையோடு தொடர்புடையவர்கள், குதிரை ஏற்றம் பயிற்சி கொடுத்தவர்கள், குதிரை வணிகம் செய்தவர்கள், இவர்களுக்கு ராவுத்தன். அது தமிழ் இலக்கியத்திலேயே அந்த பெயர் இடம்பெற்று விட்டது, ராவுத்தன். இப்போ அருணகிரிநாதருடைய பாடலிலே முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற போது மாமையில் ஏறும் ராவுத்தனே என்று முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடுகிறார். ஆக அது ஒரு தமிழ் சொல்லாகவே ஆகிவிட்டது. ராவுத்தர் என்பது ஒரு தமிழ் சொல் இப்போது. ஆகவே குதிரை தொடர்பான தொழில்களை செய்பவர்களுக்கு ராவுத்தர் என்று பெயர். ஆக அரபு நாடுகளிலிருந்து குதிரைகள் இங்கு வந்து இறங்கின. அந்த குதிரைகளை இறக்குமதி செய்தவர்கள், அந்த குதிரைகளை வாங்குபவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்கள், மன்னர்களுடைய படைகளிலே இருந்து குதிரைகளுக்கு பயிற்சி அளித்தவர்கள், இப்படி குதிரை தொடர்பான தொழில்களை செய்தவர்களுக்கு பெயர் ராவுத்தர். அதே மாதிரி லெப்பை என்று சொன்னால் வேதத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், இவர்களுக்கு லெப்பை என்ற பெயர் வந்தது. ஆனால் இதற்கும் ஜாதி அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காரணம், ஜாதி அமைப்பில் உள்ள கட்டுப்பாடுகள் இங்கே கிடையாது. ஜாதி அமைப்பில் உள்ள கட்டுப்பாடு என்ன? தீண்டாமை. முதலாவது, இங்கு தீண்டாமை கிடையாது. இவரை அவரை எல்லாம் தீண்டாமை. எல்லோரும் ஒரே பள்ளி வாயிலுக்கு வருவார். ராவுத்தரும் வருவார், லெப்பையும் வருவார், மரைக்காயரும் வருவார், தொழுவார்கள், போவார்கள். இவர் உயர்ந்தவர், லாயபுத்தர் உயர்ந்தவர், மரைக்காயர் தாழ்ந்தவர் என்று அந்த அடுக்குமுறை, கட்டடுக்கு முறை என்பதும் கிடையாது. சம்பந்தங்களும் திருமண சம்பந்தங்களும் இவர்களுக்கு இடையே உண்டு. ஜாதி என்றால் திருமண சம்பந்தங்கள் நடைபெறாது. ஆக ஜாதியோடு ஒப்பிட்டு சொல்வதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. அத்தோடு மரைக்காயராக இருக்கிறவர் குதிரை வணிகமும் செய்வார், ராவுத்தராக இருக்கிறவர் வியாபாரமும் செய்வார். ஆக இவர் தான் இந்த தொழிலை செய்ய வேண்டும், அவர்தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளோ விதிகளோ தடைகளோ எதுவும் கிடையாது. மற்ற சாதி அமைப்பில் இருக்கிறது போல இவர் தான் இதை செய்ய வேண்டும், இவர் தான் இதை செய்ய வேண்டும் என்று பிரித்து முறைப்படுத்தப்பட்டதே, அது போன்ற ஒரு நிலை இல்லை. ஆக அதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்காத இன்னொன்று விஷயங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அடிக்கடி பத்திரிகை படிப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த ஷியா சுன்னின்னு மோதிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த பாகிஸ்தானில் டெய்லி குண்டு வெடிக்குது, ஈராக்கில் டெய்லி குண்டு வெடிக்குது, ஷியா முஸ்லீம்கள் செத்தார்கள், சுன்னி முஸ்லீம்கள் செத்தார்கள், உங்களுக்குள்ள சண்டை போட்டு சாவுறீங்களே. இது ஒரு கொள்கை பிரிவு. இதற்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி கத்தோலிக், புரோட்டஸ்டன்ட், சைவர், வைணவர், புத்த மதத்திலே ஹீனயானம், மகாயானம் என்ற பல்வேறு பிரிவுகள் இருப்பதைப் போல இஸ்லாத்தில் உள்ள செக்டேரியன் கொள்கை பிரிவுகள், சிந்தனை பிரிவுகளை சார்ந்த தவிர இவற்றிற்கும் ஜாதிய அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னொன்றும் இருக்கிறது. வடநாட்டிலே வாழ்கிற சில முஸ்லீம்கள் இன்னும் ஜாதி பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். நாயக்குன்னு பேர் வச்சிருக்கான், பரேக்குன்னு பேர் வச்சிருக்கான், சௌத்ரின்னு பேர் வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் யாரும் அப்படி செய்யறதில்லை. பழைய ஜாதி பேரெல்லாம் விட்டாங்க, முஸ்லீம்கள்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. ஆக வடநாட்டில் இப்படி சில பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தோடு அங்கு கொஞ்சம் ஒரு வகையான இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு அமைப்பு, அஷ்ரஃப் அஜ்லஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சச்சார் கமிட்டியிலும் அதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வட இந்திய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இவைகளெல்லாம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவையெல்லாம் நிச்சயமாக கண்டிக்க தகுந்தது, அகற்றப்பட வேண்டிய ஒன்று. இதை எந்த வகையிலும் நாம் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இதுவும் கூட ஜாதி அமைப்போடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை.
நான் ஏற்கனவே சொல்லியது போல தீண்டாமை இருக்க வேண்டும். தீண்டாமை இல்லை, அங்கும் கூட தீண்டாமை என்பது கிடையாது. அஷ்ரஃபும் அஜ்லஃபும் ஒரே பள்ளிவாசலுக்கு வருவார், தொழுவார், போவார். ஆக அது போன்ற தீண்டாமை, நெருங்காமை, பார்க்காமை, பேசாமை இவையெல்லாம் எதுவுமே அங்கு கிடையாது. இவர் உயர்ந்தவர் என்ற ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்பு. இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னா, மனுஷனுடைய, நான் ஏற்கனவே சொல்லியதை போல மனுஷன் ஒரு பலவீனம். எதையாவது ஒன்றை சொல்லி தன்னை உயர்வுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணம், என்னமாவது ஒரு காரணம். ஆக அதனுடைய விளைவாக சிலர் இது போன்ற முறைகளை அங்கே உருவாக்குகிறார்கள். ஆனால் இதனை எதிர்த்து போராட ஒரு முஸ்லீமால் முடியும். அம்பேத்கர் இதை பற்றி ஒரு கருத்து சொல்றார். முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஒருவேளை ஜாதி உணர்வு தோன்றினாலும் அதனை அவர்கள் எதிர்த்து போராட முடியும். ஏனென்றால் அவருடைய மதம் அதனை ஆதரிப்பதில்லை. அவருடைய மதத்தை அழிக்காமலேயே அவர்கள் ஜாதியை எதிர்த்து போராடலாம், மதத்தை அழிக்காமலே. ஆனால் இந்து சமுதாயத்தில் ஜாதியை எதிர்க்க ஆரம்பித்தால் மதமே தகர்ந்து போகும். அவர் சொல்கிறார், Hindus cannot destroy caste system without destroying their religion. Hindus cannot destroy caste system without destroying their religion. ஆக இந்துக்கள் அவருடைய மதத்தை அழிக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது. ஏனென்றால் அது ஜாதி என்பது மதத்தின் ஒரு கூறாக அங்கு ஆகிவிட்ட காரணத்தினால் அதை எதிர்க்க வேண்டும் போது மதத்தையே எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த கஷ்டம் முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ கிடையாது. ஏனென்றால் அவருடைய மதமே அதனை ஆதரிக்கவில்லை. ஆகவே ஒருவேளை இஸ்லாத்திலே எவராது புகுத்தினாலும் அதனை தட்டி கேட்கின்ற ஒரு வசதி இஸ்லாத்திலே இருக்கின்ற காரணத்தினால் எந்த காலத்திலும் இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சாதி அமைப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது.